ஹலோ வெல்கம். இது ஜாயின்ட் ஃபேமிலி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே சிம்பிளாக எந்த காய்கறியுமே இல்லாமல் மோர் குழம்பு எப்படி செய்யலாம்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பெரிய மிக்ஸி ஜாரில் 1 கப் தயிர் சேர்த்துருக்கேன். இந்த தயிர் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம். மோர் குழம்புல லாஸ்ட்டாக சேர்க்குறதுக்கு. அதுக்கு முன்னாடி நான் 2 டேபிள் பருப்பை ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த தயிர் அடித்து எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ தயிரை நல்லா அடித்து வச்சாச்சு. இதை இப்படியே ஓரமாக வச்சிடலாம். அந்த சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பருப்பு நான் 1/2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். இது நல்லா ஊறி இருக்கணும். மினிமம் 1/2 மணி நேரமாவது ஊறணும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நேரம் கூட ஊற விட்டுக்கலாம். 1 மணி நேரமாவது ஊற விட்டுக்கலாம். அப்போ தான் இது நல்லா மசிய நல்லா அரைக்க முடியும். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா அடித்து எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் ரொம்பவுமே நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாத்திரம் சூடானதும் மோர்க்குழம்பு எந்த பாத்திரத்தை சேர்க்குறோமோ அந்த பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் இதில் கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு நம்ம உடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா வெந்தயம் கரிஞ்சிரும். இப்போ கூடவே சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம இது கூட கருவேப்பிலை, வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். நான் 3 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துருக்கேன், இந்த மாதிரி சின்ன சின்னதாக. இது கூட இப்போ ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு கட் பண்ணாமல் நல்லா முட்டை அப்படியே சேர்த்துக்கோங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காய்கறி எதுவும் சேர்க்கல இல்லையா, அதனால் சேர்த்துருக்கேன். எங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்து செய்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். குழம்புக்கும் சேர்த்து தான் உப்பு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் பார்த்துட்டு பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச துவரம்பருப்பு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்லையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இது உடனடியாக நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் திக்காகவே இருக்குது. இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு கொதிச்சு வருது. இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், துவரம்பருப்புலாம் நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை போய் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடித்து வச்ச மோரை சேர்த்துக்கலாம். தயிர் அடித்து வச்சுருந்தாலே அதை இது கூட சேர்த்துக்கலாம். முதல்ல இருந்ததுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குல்ல. கலரும் பார்க்குறதுக்கு ரொம்ப செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம அடித்து வச்ச தயிர் இது கூட சேர்த்தாச்சு. இது கூடவே தயிர் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு தான் தயிர் சேர்க்கணும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தூவி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. குழம்பும் கொதிக்கக்கூடாது. ரொம்ப மினிமம்
ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கணும். இது கொதிக்கிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போட்ட வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.